மக்களை அட்வென்ச்சர் பைக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் பெருசா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபீச்சர்ஸ் பெருசா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பட்ஜெட்ல கிடைக்கிற பைக்ஸ்ல அந்த பட்ஜெட் தகுந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருக்கிறதுலே பெரிய அட்வென்ச்சர் பைக்ல வந்து நீங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஃபீச்சர்ஸ் அதிகமாக எதிர்பார்த்தாலும் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதே கேப்பபிலிட்டி அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி எந்த ரோட்ல எப்படி இறக்கி ஓட்டணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவும் அந்த பைக்ஸை வச்சு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பைக்கை தான் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இருக்கிறதுலே பெரிய அட்வென்ச்சர் பைக் போயிட்டு போங்க. BMW-வோட R1300 GS நம்ம கூட இருக்கு. இந்த R1300 GS எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க. மக்களை நம்ம கூட BMW R1300 GS இருக்கு. இது வந்து பழைய GS-ஐ கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வேற. பழைய GS வந்து பார்க்க பெருசா இருக்கும், ஹைட்டா இருக்கும், நம்ம ஓட்டிட முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். பட் இப்ப அந்த எந்த டவுட்டுமே கிடையாது. ஈஸியா வந்தோமா, சாவி எடுத்து போட்டோமா, எடுத்துட்டு போயிட்டே இருந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பைக்ல இப்ப கீலெஸ் ரைட் நீங்க பார்க்கலாம். பழைய மாடலையும் அதுதான், இப்ப கீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம், இதான் அந்த பைக்கோட கீ. அண்ட் இதுல இந்த கீயுமே இருக்கு. இது நார்மல் மேனுவல் கீயும் இருக்கு. இது ஒரு ரிமோட் கீ. குறிப்பிட்ட ரேடியஸ் அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த பைக்கை ஆன் பண்ணிக்கலாம். பட் நீ ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா அப்படியே ஓட்டிட்டு போகலாம், ஆனா அதுக்கப்புறம் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ரேடியஸ்க்குள்ள வந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விண்ட்ஸ்கிரீன் அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்கிரீன், நல்ல பெரிய விண்ட்ஸ்கிரீன் தான். இந்த விண்ட்ஸ்கிரீனை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இருந்தே நீங்க அக்சஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க பாருங்க, வாவ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். அண்ட் கீழே வேணாலும் இறக்கலாம். எனக்கு இந்த கீழே இறக்கி இருக்கும் போது தான் சரியா இருந்துச்சு என்னோட ஹைட்டுக்கு. நீங்கள் இன்னும் ஹைட்டாக இருக்கீங்கன்னா நல்லா மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா விண்ட் பேலன்சிங்க்கு நீங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே மாதிரி சைட்லேயும் 2 டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அந்த ஏரோடைனமிக்கான டிசைனை வந்து டிரைவ் பண்ணுன்றதுக்காண்டி தான். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட டிசைன் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளான மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டில் இந்த எக்ஸ் ஷேப் டியோரில் நீங்கள் பார்க்கலாம். சென்டரில் ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இது வந்து BMW-யோட LED ஹெட்லாம்ப். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் ஹெட்லாம்ப்னு சொல்லலாம். இங்கே GS-ஓட பேட்ச் வருது. இது வந்து அட்வென்ச்சர் பைக் தான். பட் பெருசாக இது அட்வென்ச்சர் பைக்குன்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சின்ன அட்வென்ச்சர் பீக் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அது ஒய்டாக இருக்குது. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும். பட் இதில் ஒய்டாக தான் இருக்குது. இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் கோல்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து நிறைய கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் கிராஸ் ஸ்போக் வீல்ஸ்னால டியூப்லெஸ் டயர் தான். இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக்ஸில் டியூப் டயர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பஞ்சர் பார்க்குறது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிரும். இவ்வளோ பெரிய பைக் 237 கிலோகிராமுங்க வெயிட்டு. சென்டர் ஸ்டாண்டு போடணும், நீங்கள் டயரை கலட்டணும், பெரிய வேலை. ஸோ அதனால கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 25 லட்சம் கொடுக்குறோம். அதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியமான ஒன்று. ஸோ கோல்ட் கலர் வீல் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலரோட மேட்ச் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோர்க்கோட ட்ராவலை பாருங்கள். இங்கேருந்து நான் இப்படி உங்களை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கேப் இருக்குது. ஸோ அதனால நல்ல ட்ராவல் லெவல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃப்ரண்ட்ல வந்து 2 டிஸ்க் ரோட் வருது. பொதுவாகவே 600 சிசிக்கு மேலே போயிட்டாலே ஃப்ரண்ட் வீல்ல 2 டிஸ்க் ரோட் 2 சைடில் வரும். பெட்டரான பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கணுன்றக்காண்டி அதே மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டூவல் சேனல் ABS தான் ஆப்வியஸ்லி. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஸ்விட்சபிள் ABS-ஆகவும் இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எலக்ட்ரானிக்கலி லோடட். இதில் இருக்க சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல வந்து டெலிலிவர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. BMW அட்வென்ச்சர்ஸ்ல இது ஸ்டாண்டர்ட். பின்னாடி வந்து பேராலிவர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு கம்ஃபர்ட் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இது அடாப்டிவ் சஸ்பென்ஷனும் கூட. இதுக்கு மோட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு தனித்தனி மோட்ஸ். அந்த மோட்ல ஒரு மேப், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிப்னஸ், அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட். இப்போ ரோட் மோட்லனா ஒரு மாதிரி கம்ஃபர்ட், டைனமிக்ல ஒரு மாதிரி, என்டியூரோ ப்ரோல ஒரு மாதிரி. இதில் நிறைய மோட்ஸுமே இருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஈகோ இருக்கு, பட் இதில் ஈகோ ஆக்டிவேட் ஆகல. ரெயின், ரோட், டைனமிக் அண்ட் என்டியூரோ ப்ரோ 4 மோட் இருக்கு. டைனமிக்லலாம் இப்படி பைக் இப்படி மேலே தூக்கின மாதிரியே போயிட்டு இருக்கு. நான் ஒரு இடத்துல லான்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கே தெரியல பைக் வீல் மேலே இருக்குன்னு. கீழே இறங்கும் போது தான் தெரியுது, ஐயோ பைக் வீல் மேலே இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே நம்ம போய்ட்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாங்க காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ஆன் பண்ணோம் அப்படின்னா BMW Motorrad மேக் லைஃப் ஃபார் ரைட் அவங்களோட கோட் வருது. UI நீங்க பார்க்கலாம், ப்ரீமியமா இருக்கு, டீடைல்டா இருக்கு. மோட் நீங்க பார்க்கலாம், மேலே மாறும். ரெயின், ரோட், டைனமிக் அண்ட் என்டியூரோ ப்ரோ 4 மோட் இருக்கு. கூல். ஆனால் அதே மாதிரி இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல், அசட் லாம்ப்ஸ் எல்லாம் இருக்கு. இதில் வந்து மல்டி ராக்கர் சுவிட்ச்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம், இந்த ஹீட்டட் கிரிப்ஸ் அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். விண்ட்ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுதான். அதுக்கப்புறம் DTC டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். டேம்பிங், இந்த டேம்பிங்கிறது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போவோம். இது வந்து இந்த ரோடு, இது ரோட் சஸ்பென்ஷன், அந்த சஸ்பென்ஷனுக்கான டேம்பிங் அது. ஆனால் அதே மாதிரி மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைனமிக் 2 மோடு தான். ரோடில் வந்து ஃபுல் கம்ஃபர்ட், டைனமிக் போயிட்டீங்கன்னா அப்படியே ஆஃப் ரோடு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, இப்போ நம்ம நார்மல் மெனியூக்குள்ளே போவோம்.
மெனுவில் போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து டிடிசி டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட பர்சன்டேஜ் என்ன, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த லெவலில் ட்ராக்ஷன் ஆக்டிவேட் ஆகுது, இதில் வந்து பிரேக்ஸ் நீங்கள் எந்த லெவலில் பிரேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வந்து லீன் லெவல். அண்ட் இதே மாதிரி இது வந்து டாக்கோமீட்டர், சென்டரில் வந்து இங்கே ஸ்பீடோமீட்டர் இருக்குது, மோட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி காமிக்குது. ஃபைன், ஓகே, வெளியே வந்துடலாம். மை வெஹிக்கிள்குள்ளே போனோம் அப்படின்னா ஓவராலாக டயர் ப்ரெஷரு, இன்ஜின் டெம்பரேச்சரு, ரேஞ்ச் எவ்வளோ போகும், பேட்ரி, இது எல்லாத்தையுமே காமிச்சிருது. ஓகே. அண்ட் ஸ்போர்ட்ஸு, நேவிகேஷனு, மீடியா இதெல்லாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்குள்ளே வந்துடும். செட்டிங்ஸு, இதுக்குள்ளே போனால் வெஹிக்கிள் செட்டிங்ஸு, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். போனோம்னா ரைட் மோட் ப்ரீ செலெக்ஷனு, ஆர்டிசி, இது வந்து உங்களுக்கு அந்த டவுன் ஹில் அசிஸ்ட், ஆர்டிசின்றது என்ன போட்டுருக்காங்க, ஆர்டிசிக்குள்ளே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே போனால் ஷிஃப்ட் லைட்ஸ் கான்ஃபிகரேஷனு, வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அசிஸ்ட்குள்ளே போனோம் அப்படின்னா ஹெச்எஸ்சி அப்படின்றது, இந்த ஹெச்எஸ்சி அப்படின்றது ஹில் ஸ்டார்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹில் கிளைம் கண்ட்ரோல் மாதிரி, அதாவது ஹில் ஹோல்டு மாதிரி இது ஒரு ஆப்ஷனு. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, சஸ்பென்ஷன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைனாமிக்காக கான்ஃபிக் பண்ணிக்கலாம், என்னென்ன மோடில் என்னென்ன மாதிரி வேணுன்றது. ஓவராலாக இந்த கிளஸ்டரில் வந்து இவ்வளோ ஃபீச்சர் இருக்குது. ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வைஸும் அதிகமாக தான் இருக்குது. இன்ஜினை பற்றி பார்த்தே ஆகணும் இல்லையா? இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பாக்ஸர் தான் இந்த பைக்கோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஆன விஷயம். ஏன் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா முதல்ல இந்த இன்ஜின் தான் இருக்குது, அதான் ட்ரெடிஷன். ஸோ இதில் வந்து எப்படி ஃபயரிங் ஆர்டர் இருக்குன்னா இப்படி இருக்கும் பிஸ்டன். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக த்ராடல் கொடுத்தீங்கன்னா பைக் இப்படி வரும், திரும்பி த்ராடல் வந்து எப்படி போகும். ஸோ பட் அதை ரைட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடில் ஃபீல் பண்ணி தவிர ஸ்பீடில் வந்து உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து 1300 cc அப்படின்னு சொல்கிறாங்க. 145 bhpயும் 149 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச், குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸு, அதாவது அது குவிக் ஷிஃப்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அப்படி வேற மாதிரி இருக்குது. கேடிஎம்ஸில் தான் நான் இது வரைக்கும் நிறைய புகழ்ந்துருப்பேன், பயங்கரமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. பட் இதோட குவிக் ஷிஃப்டர் லெவல்லாம் வேற மாதிரி இருக்குது. 25 லட்சம், இவ்வளோ பெரிய பைக், இவ்வளோ பெரிய டியூனிங்கு, அதுக்கேற்ற மாதிரி அது ஷிஃப்ட் ஆகிறதே தெரில. ஸோ அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த இன்ஜின் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது, மிட் ரேஞ்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டைனமிக் மோட் அந்த டியூனிங்லாம் வந்து இப்படி இருக்குது. ரெயின் மோடு, ரோட் மோடு, டைனமிக் மோடில் அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஃபீல் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பட் நான் ஃபீல் பண்ணதை நீங்கள் பார்க்கணும்ல ஆக்ஷனில் பார்த்துட்டு வாங்க. மகளே, BMW R1300 GS நம்ம கூட இருக்குது. அதோட கீ இது தான், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கீயை வந்து இங்கேயும் மாட்டி வச்சுக்கலாம், பட் நம்ம உள்ளே வச்சுக்குவோம் சேஃபாக. இங்கே ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதுக்குள்ளே. ஸ்டார்ட் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் யூஐ வரும். யூஐ BMW மோட்டரோட் மேக் லைஃப் ரைட் அப்படின்னு சொல்லி வரும். ஃபைன். அட்ஜஸ்டபுள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் தான், பட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம். இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே இப்படி ஒரு ஆட்டம் ஆகும். ஏன்னா பாக்ஸர், இங்கிட்ட ஒரு பிஸ்டன், இங்கிட்ட ஒரு பிஸ்டன், இப்படி ஒரு அங்கே ஃபயரிங் ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கிட்ட அங்கிட்டும் மாறி மாறி போகும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இஸ் கிறிஸ்ப் பிகாஸ் ரைட் பை த்ராட்டில். ஆனால் இன்ஜினோட நோட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. பழைய இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நோட் வித்தியாசப்படுது, பார்க்கலாம். இப்போ நம்ம ரெயின் மோடில் இருக்கோம், மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெயின், ரோட், டைனமிக் அண்ட் என்டியூரோ ப்ரோ ரெயினில் இருக்கும். கியர் ஷிஃப்டிங், இது பெரிய பைக் இல்லையா, கண்டிப்பாக கொஞ்சம் டங் அப்படின்னு சவுண்ட் கேட்க தான் செய்யும். பார்ட் டெலிவரி, வெயிட் வந்து பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரொம்ப பேலன்சிங் லெவலில் இருக்குது. வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பைக், 12 km/h போகுது. பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் வந்து ஃபார் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காம்பேக்டாக ஈஸ் டு ரைடாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட முடியாது. ஹைட்டு கூட, வெயிட்டு கூட, பேனல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய பைக்கு வி நீட் டு புட் ஸோ மச் எஃபோர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, ஈஸியாகிடுச்சு. ஸோ நார்மலாக ஒரு 900 cc பைக்கை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த வெயிட், நியூ சாசி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன். 3000 RPMல போயிட்டுருக்கோம். இப்போ ரைட் மோட்னால கொஞ்சம் பார்ட் டெலிவரி ஃப்ளாட்டாக, ரொம்ப ஃப்ளாட் இல்லை, ஓரளவுக்கு. த்ராட்டில் நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா அப்படியே தவுது. 1300 இல்லையா, சிசிலாம் பெருசாக இருந்தாலும் பவர் வந்து ஸ்போர்ட்ஸ் டியூனிங் கிடையாது. இது வந்து க்ரூசிங் மேப் தான். இது ஒரு அட்வென்ச்சர் டூரர், அட்வென்ச்சரஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷனு, இன்ஜின் மேப்பு, ட்ராக்ஷன் லெவல் எல்லாம் இதுதான் மாறும். ஓகே ஃபைன், நம்ம நிறைய பேசுகிறத விட்டு பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷனை பார்க்கலாம். ரெயின் மோட்லேயே ஃப்ரண்ட் வீல் பாப்பா அது ஃபர்ஸ்ட் கியரில் எனக்கு தெரிஞ்சு 100 போயிடும்.
மோட்ல 89 ஃபர்ஸ்ட் கியர்ல போயிருக்கு. ஓகே, குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கு. ரொம்ப 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 அந்த ப்ரீமியம் லெவலில் வந்து அந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் ஃபீல் பண்ண வைக்குது. கேடிஎம்ஸில் இருக்க குயிக் ஷிஃப்டர்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்ச் தான், பட் வந்து இதோட லெவல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஷிஃப்ட் ஆறதே தெரியலங்க. இந்த மாதிரி இடத்துல தான் எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் லவுடா ஃபீல் ஆகுது. ஆனால் அதே மாதிரி விண்ட்ஸ்க்ரீனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். இப்போ எனக்கு இது போதுமான லெவலாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா விண்ட்ஸ்க்ரீன் உங்களுக்கு எதை மாற்றி, இது வந்து எனக்கு வின் லெவல் பேலன்ஸ்டாக இருக்குது. சவுண்ட் ஒரு மாதிரி ஒரு பெரிய இன்ஜின் காரில் ஒரு 2 லிட்டரு 2.5 லிட்டர் இன்ஜின் இந்த காரை ஓட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஓ நைஸ். மோடை மாற்றிடுவோம். ரெயின் மோட இந்த போக்கு போகுதுன்னா கண்டிப்பாக அடுத்த மோடில் இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிடுவோம். டிஆக்சலரேஷன் பண்ணியே நீங்கள் மோட்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரெயின்லேருந்து நான் ரோட்டில் இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்ப்போம். ஓ சேம் தான் 89. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீட்லலாம் வந்து கிளச்சை பிடிச்சி கியர்லாம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா டேக் சோ மச் டைம். அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஹீட்டிங் ஆல்ரெடி புஷ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஹீட் தெரிய ஆரம்பிக்குது சைடில். ஏன்னா இது ட்வின் சிலிண்டரு. ஐ லவ் திஸ் நோட். எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமா இருக்கு. ஓ சோ அடாப்டிவ். பாருங்க கார்னர்ஸ்ல விளையாட முடியுது. பழைய பைக் வந்து இந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்காது. இப்போ இந்த பைக் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. வேணா நீங்க சிட்டிக்குள்ள கூட யூஸ் பண்ணலாம் போல. ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டிய மோடு டைனமிக் மோடு தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஆனால் எனக்கு ரோடு மோட் ரெயின் மோடே போதுமானதாக இருந்துச்சு. ரெயின் மோடில் என்னென்னா ட்ராக்ஷன் லெவல் ஹெவியாக இருக்கும், டயர்ஸோட லைஃப் ஸ்பேன் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் டு ரைட்னா ரோட் மோடு. இல்லை பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைனமிக் மோட் போகலாம். ஃப்ரண்ட்டில் டெலிலிவர், பின்னாடி பேரா சஸ்பென்ஷன் வந்து அந்த கம்ஃபர்ட் லெவல் அப்படியே டிரைவ் பண்ணி சாஃப்டாக நம்ம வச்சுக்குது. கண்டிப்பாக குவிக் ஷிஃப்ட் ட்ரை பண்ணுங்க. வெல் பேலன்ஸ்டு. பவர் டு வெயிட் ரேஷியோலாம் வேற மாதிரி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நான் ரீசெண்டாக தான் 1250 GS ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், பழைய மாடல். அது டிஸ்கன்யூ ஆனதுக்கப்புறம் பண்ணோம். அது இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கார்னர் படுத்துட்டே பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாசி அப்கிரேட் பண்ணால ஓ ஃப்ரண்ட் வீல் தூக்கிருச்சு. பட் ஆனால் பவர் டியூனிங்ஸ் தான் மாறி இருக்கு மோட்ஸில். அந்த டாப் எண்ட்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கில் நீங்கள் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இந்த டைனமிக் ப்ரோனுங்கிற ஒரு மாடல் இருக்குது, ஒரு மோட் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் உங்களால் செக் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ரோடு வேணும். அந்த ரோடு வந்து ரோடாகவே இருக்கக்கூடாது. அப்படி இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காண்டியே ஒரு ரோடுன்னு நினைக்கிறேன். டைனமிக் ப்ரோ மாற்றிட்டு உள்ள இறங்கும். சாரி, டைனமிக் ப்ரோன்ற எண்டேவரோ ப்ரோ இறக்கியாச்சு. இந்த மாதிரி ரோட்டுக்கு தான் இந்த வண்டியேங்க நின்று விளாடும். இப்போ வந்து எண்டூரோ ப்ரோ வந்து ட்ராக்ஷன் லெவலு, பவர் ஃபிகரு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக டியூன் ஆகிருக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் த்ரால் கொடுக்குறேன், அப்படியே ட்ராக்ஷன் அப்படியே பேலன்ஸ் ஆகுது. டயரு ஸ்கிட்டாக சொல்லப்போனால் அப்படியே கிளைட் ஆகணும் டயர் சொல்லப்போனால். ஆனால் அது பண்ணலை. அப்படியே அப்படி கேஷுவலாக ரோடே இல்லையா, நாட் அ ப்ராப்ளம், போகலாம், போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே நீங்கள் நிற்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், பாலைவனம் மாதிரி இருக்குது, என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. டேக் இட் எனிவேர் அப்படின்ற கான்செப்டில் இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைஸ். சொல்ல போனால் ஒரு 1300 cc ஓட்டுற மாதிரி இல்லைங்க, ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஒரு டாலான பைக்கு, ரொம்ப டால் கிடையாது எனக்கு. ஆனால் அந்த 900 ஃபீல் தான் வருது. 900 ஃபீல் எதனால் வருதுன்றது தெளிவாக சொல்லிடுறேன். பவர் வச்சோ அதை வச்சு சொல்லலை. எனக்கு வந்து பழைய மாடலை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான். பழைய மாடல் வந்து லிட்ரலி ஒரு ஹெவியான மிஷின் மாதிரி இருக்கும் பார்க்கும் போதே. பட் இந்த பைக் பார்க்கும் போது ஹெவியாக தெரில, ஏறி உட்காரும் போது ஹெவியாக தெரில, பர்ஃபார்மன்ஸை புல் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணும் போது ஹெவியாக தெரில. ஆனால் அந்த டைனமிக் மோடில்
அந்த ஃப்ரண்ட் வீல் பாப்ப போனதை ஸ்டில் மறக்கவே முடியாது என்னால். அந்த மிட் ரேஞ்சில் பவர் டெலிவரி டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, எனக்கு இந்த வண்டியோட இன்ஜின் நோட்டுமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மோட மாற்றிடலாம். இப்போ டைனமிக். ராட்டெல்லாம் டீஆக்சிவேட் பண்ண வேண்டியதே இல்லை, கேஷுவல் ரோலிங் தான், கேஷுவல் ரோலிங் தான். ஒரு மாதிரி ஒரு ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு நேச்சர் இல்லையா, ஒவ்வொரு கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து அல்டிமேட்டாக அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் ஒன்று, சூப்பர் ஸ்போர்ட்ஸில் ஒன்று, அட்வென்ச்சரில் ஒன்று, ரோட்ஸ்டர்ஸில் ஒன்று, ஸ்கிராம்பிளரில் ஒன்று, எல்லா பைக்குக்குமே ஒரு நேச்சர் கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதோட கோரை ஃபைன் பண்ணி அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கியரில் போகாதீங்க, மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி வருது கியரு. அதாவது ஆர்பிஎம் பேஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்காங்க அதை. ஓகே, டைனமிக் மூடு தான். க்ரூசிங் பார்க்கலாம். 150லாம் அசால்ட்டு தான், 150 ரொம்ப அசால்ட்டு. 200லாம் அசால்ட்டாக போகும். பட் இட்ஸ் நாட் ரைட் டு ரைட் இன் இண்டியன் ரோட்ஸ். இது ஒரு ப்ரைவேட் ரோடு தான். ஓ, விண்ட்ரேஞ்சு கூட அந்த 5000-6000 வந்து வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்டர்ல என்ன? ஓ, என்ஜாய். பயங்கர ஸ்பீட் க்ரூசிங் தான். ஆனா ஹீட்டிங் தெரியுது நல்லாவே, புல் பண்றோம் இல்லையா. வாட்ஸ்அப் ட்வின் வேற. ஓ, நைஸ். குவிக் ஷிஃப்ட் இஸ் அல்டிமேட் இந்த பைக்ல. பிரேக்ஸும் கொஞ்சம் நெஞ்சமாலாம் சொல்லக்கூடாது. பிரேக்ஸ் நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. ஓ, அந்த டிராக்ஷன் மிஸ் ஆகுறது அப்படியே இப்படி புல் பண்ணுது. லிட்டரலா ஒரு நல்ல ஃபீல். 1300cc ஒரு க்ரூசர் இன்ஜின், அட்வென்ச்சர் இன்ஜின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா குட் டைம் வித் R1300GS சொல்லலாம். சூப்பர் 100லாம் அசால்ட்டா போயிடும் போல. இப்போ நம்ம 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. கிளச்சை விட்டனா வண்டி மேல போயிருங்க. கிளச்சை பிடிச்சே போன மாதிரி இருக்கு. கிளச்சை விட்டோடனே தம்புது வண்டி மேல. பிகாஸ் வி ஆர் இன் டைனமிக் மோட் இல்லையா. இப்போ 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஆஹா, ஃபுல்லா 3, 2, 1 கோ. அவ்வளவுதான் 100. ஒரு நைஸ் மெஷின், ஒரு வெரி ஹாப்பி இன்ஜின் அண்ட் அதுக்கு பேலன்ஸ்டான ஒரு டைனமிக்ஸ். அதை பற்றி பேசியே ஆகணும். அந்த டைனமிக்ஸ் வந்து நமக்கு அடாப்டிவாக இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்ஜின், எவ்வளோ பவர் பெருசாக இருந்தாலும், எத்தனை மோட் இருந்தாலும், எப்படி ஹார்ட்வேர்ஸ் இருந்தாலும் அது கனெக்டே ஆகாது. டைனமிக்ஸ் மேட்டர்ஸ். ஸோ இம்ப்ரூவ் டைனமிக்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த நைஸ் அட்வென்ச்சர் மிஷின். நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து கம்ப்ளீட்லி வேற. இந்த வேல்யூக்கு நின்று பேசுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் கொடுக்குற ப்ரைஸ் டேக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக்குன்னு இந்த பைக்கை சொல்லலாம். நான் சொல்கிறேன். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனால் இந்த பைக்கோட டயர்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல 120 செக்ஷன் டயர்ஸ் 19 inches ஸ்போக் வீல் வருது. பின்னாடி வந்து 170 செக்ஷன் டயர்ஸ் கிராஸ் ஸ்போக் வீல்ஸ். டிஸ்க் ரோட்டர் வந்து இந்த சைடில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைட் ஸ்விங்காம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த சஸ்பென்ஷன் டைப்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பேராலிவர் சஸ்பென்ஷன் இந்த சைடு தான் வருது, இந்த சைடு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். கவாசிக்கியில் H2ல அதை பார்த்துருக்கோம். ஸ்டார் டைப் சிங்கிள் சைட் ஸ்விங்காம் பார்த்துருப்போம். அதுதான் டயர் நல்லாயிருக்கும். அது மாதிரி டுக்காட்டிஸில் ஒரு சில பைக்ஸில் இருக்குது. நீங்கள் BMWல இந்த பைக்கில் இருக்குது. ஆனால் எக்ஸாஸ்ட் வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் சின்னதாயிருச்சு. எக்ஸாஸ்டோட எண்ட் கேன் தான் சின்னதாயிருக்கு. பட் சவுண்ட் எந்த வகையிலும் சின்னதாகலை. பயங்கர லவுடாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இது ஐடல் நோட்டு. எக்ஸாஸ்ட் நோட்டு பெருசா கேட்ட மாதிரி இன்ஜின் நோட்டு தான் பயங்கரமா கேக்குது. பிகாஸ் அந்த பாக்ஸர் அப்படியே துடிக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த லக்கேஜ் கேரியர் இது வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மெட்டல்ல போயிருக்கலாம். பட் வெயிட் கம்மி பண்றதெல்லாம் மேஜர் பார்ட் இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரேம் செட்டப்பை மாத்திட்டாங்க, ஓவரால் டைனமிக்ஸே மாத்திட்டாங்க. அதனாலதான் இந்த பைக்கோட பேனல் பெருசா வரல, ஹைட் பெருசா இல்லை. இதனாலதான் இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒரு நார்மலான பைக் எடுத்துட்டு நார்மலா ரைட் போற மாதிரி இருக்கு அப்படின்னு. ரைட்லயே நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். சரி, பார்க்கும்போது 12 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 12 கிலோ அப்படின்னும் போது 250 கிலோ கிட்ட இருந்துச்சு. இப்போ அப்படியே டவுன் த லைன் 237 கிலோ கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இந்த ஃப்ரேம் செட்டப்பை மாத்துனது சொல்லலாம். இங்க இந்த பிளாஸ்டிக்கா கொடுத்தாலும் பர்பஸ் மீட் ஆயிருதுன்னு சொல்லலாம். இது வேணா நீங்க எக்ஸ்ட்ரா டாப் பாக்ஸ் செட் பண்ணிக்கலாம், சேடல் பேக் போட்டுக்கலாம், அதுக்கு தனித்தனியா ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. எனிவேஸ் குட். கீழே பேஸ் வந்து அலுமினியம், நைஸ். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர், நம்பர் பிளேட் ஹோல்டர், டயர் அக்கர் வந்துருது. ஓகே, பட் மழை டைம்ல சேரோ சகதி அடிக்க வாய்ப்பு இருக்கு. 19 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்கோட ஹைட் கம்மியாச்சுன்னு சொன்னா எப்படி பார்க்கணும்ல, எப்படி ஹைட் கம்மியா இருக்குன்னு. இங்கிரஸ் ஆனா இந்த இடத்துல ஹைட் கூட தான். ரைட்டா காலை நீங்க எஃபோர்ட் போட்டு தான் ஏறுறீங்க. ஓகே, 237 கிலோகிராம், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு. இந்த இடத்துல வெயிட் தான். நீங்க இந்த ஃபுட் பெக்ஸ் லெவலில் பார்க்கலாம், ஒரு நார்மலா ஒரு ரிலாக்ஸ்டான போஸ்டர் கிடைக்கணுன்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரைடர் ட்ரையாங்கிள், ஹேண்டில் பார் நல்லா வைடா இருக்கு, டுவர்ட்ஸ் த ரைடரா இருக்கு. நைஸ். ரைட் பை வேர் த்ரால், அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர்ஸ், நக்கல் கார்டு, இதில் தான் இண்டிகேட்டர் வருது. இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் டு டீட்டெயில் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இங்கே டுவர்ட்ஸ் த ரைடரா இருக்கனால நான் லீனே பண்ணல. நீங்க பாருங்க என் பின்னாடி இந்த பேக் போன் எங்கேயா பெண்ட் ஆயிருக்கான்னு. நான் பெண்ட் பண்ணியிருந்தேன்னா இப்படி பிடிச்சாதான் பெண்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்படி பிடிச்சா இது இந்த பைக்கான அந்த பர்பஸே மீட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க பர்பஸ் மீட் ஆயிடுச்சு. நல்லா அப்படி கம்பீரமா ஒரு குதிரை மேல உட்காந்து போற மாதிரி. சொல்ல போனா இது ஒரு குதிரை தான். இந்த இன்ஜின் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள் நீங்க பாருங்க கம்ஃபர்டபுளா இருக்கு. சீட்ஸ் நல்லா அகலமான சீட்ஸ், சாஃப்டா இருக்கு, ரெக்ஸின் ஃபோம் எல்லாமே. பிள்ளையனோட லாங் டிரைவ் தாராளமா போகலாம். பின்னாடி டாப் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நல்லா சாஞ்சு உட்காந்துக்க முடியும். பட் இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்கு, இந்த இடத்துல இன்ஜின் இருக்கு, ரெண்டு பேருக்குமே ஹீட் கன்ஃபார்ம். இங்கே கண்டிப்பா நான் கொஞ்ச நேரம் புஷ் பண்ணி ஓட்டினப்பே அனல் காத்து அடிச்சிச்சு. அதை அடிக்க தான் செய்யும், ஏன்னா இது ஒரு பாக்ஸர் ட்வின் இன்ஜின், 4 சிலிண்டர் கிடையாது. 4 சிலிண்டர்னாலும் ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். பிகாஸ் 1300 சிசி நம்ம பார்க்குற நிறைய கார்ஸ்ல 1200 சிசி தான் பார்க்குறோம். ஒரு கார்ல 1200 சிசி, ஒரு பைக்ல 1300 சிசி, நம்ம அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால ஹீட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? ஒரு 15 to 20ன்றது அதிகம், 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்றத நீங்க எடுக்கலாம். ஸோ அதனால மைலேஜ் இந்த ரேஞ்சில் நீங்க எதிர்பார்க்கலாம். நல்லா எக்கனாமியா ஓட்டுறீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த பைக்கை வாங்கி எக்கனாமியா ஓட்டுவோமான கிடையாது. இன்னொரு டிசைன் டு டீட்டெயிலுக்கான விஷயம், இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குங்க, வேற மாதிரி. இந்த டேங்க் டை வந்து சாஃப்ட் டச் அல்டிமேட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவராலா BMW 1300 GS எப்படின்னு என்னோட கருத்துல ஷேர் பண்ணிட்டேன். பிரைஸை பார்ப்போம். இந்த பைக்கோட எக்ஷோரூம் பிரைஸ் 23,25,000 ரூபா. ஆன் ரோட் பார்த்தோம்னா 26.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது அப்ராக்ஸான பிரைஸ். இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டுகாட்டியோட மல்டிஸ்டாரா V4, ரெண்டாவது ட்ரையம்போட டைகர் 1200, மூணாவது ஹோண்டாவோட ஆஃப்ரிக்கா ட்வின். BMW கம்பேர் பண்ணும்போது காம்படிட்டர்ஸோட இன்ஜின் எல்லாமே கொஞ்சம் சின்னதான், பட் பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பிரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அந்த மாடல்ஸ்லாம். இப்போ நீங்கள் டைகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 19,39,000 வருது. மல்டிஸ்டாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,50,000 வருது. அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல வந்து அதிகமான பிரைசிங் இருக்க மோட்டார் சைக்கிள்லாம் டுகாட்டி மல்டிஸ்டாரா தான். அது ஒன் ஆஃப் த யூனிக் பீஸ். நெக்ஸ்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். இந்த பைக் வந்து உங்ககிட்ட காமிக்கின்ற ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், கடைசியில் காமிச்சிட்டேன். பிகாஸ் என்னை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு பைக். பிகாஸ் ஆஃப் த டைனமிக்ஸ், பிகாஸ் ஆஃப் த பவர் டெலிவரி, பிகாஸ் ஆஃப் த கேப்பபிலிட்டி. இந்த 3 நாள் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் டே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ காமிக்கணுன்றக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன பைக் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓவரால் அந்த பைக்ல 5 விஷயத்தை நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பைக்கோட யூனிக்கான ஹார்ட்வேர்ஸ், டெலிலிவர் சஸ்பென்ஷன், பேராலிவர் சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் கிராஸ் போக் வீல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக பார்க்குறேன். மெயினான விஷயம் சஸ்பென்ஷன் தான். ரெண்டாவது ஃபீச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பயங்கரம். எந்த பக்கம் திரும்பினாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான். மோட்ல இருந்து, சஸ்பென்ஷன்ல இருந்து, ட்ராக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் கனெக்ட் ஆயிருக்கு. IMU வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் ஃபீச்சர்லி லோடட். ஆனால் மூணாவது இன்ஜின் பாக்ஸர் பயங்கரமா பாக்ஸிங் பண்ணுவாப்ல ரோட்ல. ஸோ அதனால நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். லோ எண்ட் நல்லா இருக்கு, மிட் ரேஞ்சும் நல்லா இருக்கு, டாப் எண்டு. நாலாவது விஷயம் டைனமிக்ஸ். இப்போ வெயிட்டை கம்மி பண்ணி, ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி, பேனல்ஸ்லாம் சின்னது பண்ணி, டிசைனை மாற்றி ரொம்ப சூப்பராக கேலிபிரேட் பண்ணியிருக்காங்க. பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு, கார்னர்லாம் அசால்ட்டாக பண்ண முடியுது. 5வது விஷயம், இது BMW டிரைவர்ஸ் கார், பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ், ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த அதுக்கேற்ற ப்ரீமியம்னஸ் இருக்குது, நிறைய டிசைன் டு டீட்டெயில் இருக்குது. இதெல்லாம் இந்த பைக்கில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம். அந்த 5 விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் அதே மாதிரி வேறு என்னென்ன பைக்ஸ் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளை சார்ந்தது, பைக்கை சார்ந்தது தாண்டி எல்லாத்தையும் சார்ந்தது. ஸோ அதனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். இது வந்து அட்வைஸ் கிடையாது, ஒரு சஜஷன். அண்ட் லாங் டிரைவ் போகிறேன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.